வணக்கம், என் பேர் சிரஞ்சீவி. நான் ஐயப்பாக்கத்துலேருந்து வரேன். ஸோ நான் ஒரு 8 இயர்ஸாக வந்து ஆர்ட் ஃபீல்டில் இருக்கேன். கிளாஸஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன், ஒர்க் ஷாப் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ கஸ்டமைஸ்டான ஆர்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதில் யூனிக்காக கடைசியாக நான் பண்ண ஆர்ட் ஒர்க் இதான். இந்த ஆர்ட் ஒர்க் நேம் வந்து அக்கு. ஓகே, இந்த ஆர்ட் ஒர்க் வந்து 350 GSM வாட்டர் கலர் பேப்பரில் கோல்டு ப்ளஸ்ங்கிற ஒரு டெக்ஸ்டரில் பண்ண வாட்டர் கலர் பேப்பர். ஸோ இதில் யூஸ் பண்ண இங்க் வந்து பிரஸ்டோ ஃபைன் டிப் இங்க். ஓகே, ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் நேம் வந்து அக்கு. அக்குங்கிறது ஒரு 3 புள்ளி கொண்ட ஆயுத எழுத்து. அதோட சாயில இருக்க இந்த படத்துக்கும் அதே மாதிரியான ஒரு பேக் ஸ்டோரியும் இருக்கு. மூணு கருத்து இருக்கு. ஒன்று ஆன்மீகம், ஒன்று அழகியல், இன்னொன்று வந்து இயற்கை மற்றும் அறிவியல் சார்ந்த கருத்துக்களை உள்ளடக்கிய ஒரு ஓவியம் இது. இது பண்ண எனக்கு வந்து ஒரு 3 மாசம் கால அவகாசம் இருந்துச்சு. ஸோ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து உயிரெழுத்துக்கள் இருக்கும். உயிரெழுத்துக்கள் எதை குறிக்குதுன்னா இதுல இருக்க உயிரினங்களை குறிக்குது. ஏன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி வந்து மூணு பெர்ஸ்பெக்டிவ் கொண்டது. ஒன்று வந்து அறிவியலை குறிக்கிற மாதிரி உயிரெழுத்துக்கள் 12 இதுல இருக்கும், உள்ளடக்கமா இருக்கும். உதாரணத்துக்கு ஊக்கு உயிர். இங்க கழுகு வந்து பாம்பு பிடிக்க நினைக்குது. இந்த பறவை வந்து இந்த சின்ன மீனை பிடிக்க நினைக்குது. இந்த சின்ன மீன் வந்து சின்ன உயிரினங்களை பிடிக்க நினைக்குது. இங்க உயிர் உருவாகுது. அதுதான் விளக்காக ரெஃபர் பண்ணிருக்கேன். ஸோ ஊக்கு உயிர் அப்படிங்க பாருங்க. இந்த கழுதை வந்து இந்த புலி பிடிக்க நினைக்குது. இந்த சேவலை வந்து இந்த புலி பிடிக்க நினைக்குது. ஸோ இங்க சேவலை சண்டை போடுறதுனால எந்த பயனும் இல்லை. அது வந்து ஒரு வெடிப்பை தான் உண்டாக்கும், ஒரு அழிவை தான் உண்டாக்கும். ஸோ அதுதான் பிரபஞ்சம் வெடிக்கிற மாதிரியான ஓமையில நான் உருவாக்கியிருக்கேன். இங்க ஒரு கழுகு பாம்பு சண்டை போடுறதுனால அது உணவு சங்கிலி. ஸோ இது இயற்கை. இது வந்து ஒரு அழிவு நோக்கி குறிக்கிற ஒரு செயலா நான் உருவாக்கப்படுத்தியிருக்கேன். இங்க மேல பாத்தீங்கன்னா யானை பக்கத்துல தேன்போடு. அது ஒரு முரணான ஒரு விஷயம். அதை இங்க ஓமையா சொல்லியிருக்கேன். இங்க கடவுள் இருக்காது, மீன் இருக்கு. இப்ப நீங்க கடவுள் நம்பினீங்கன்னா இந்த மீன் இந்த கடவுளை பார்க்கறது ஒரு குறிக்கும். இதுவே நீங்க வந்து இயற்கை நம்பினீங்கன்னா இந்த மீன் வந்து இந்த பழத்தை பார்க்குது. பழம் எப்ப கீழே விழுவும் அந்த பழத்தை சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இங்கே இந்த யானை இரு பக்கமும் பேலன்ஸ்க்காக நான் வரைஞ்சிருக்கேன். இது வந்து அழகியல் சார்ந்தது. கல்வெட்டுகள், புராணங்கள், இது அழகியல் சார்ந்தது. இங்க மாடு மேய்க்கிறோம். மாடு அழகா இருக்கு, அலங்கரிக்கப்பட்டிருக்கு. மாடு மேய்க்கிறோம், சோகமா இருக்கும். அது ஒரு ஓமையா முரணா காமிச்சிருக்கேன். அப்படிங்க பாத்தீங்கன்னா மான் அழகியல், பெண் அழகியல், வீணை அழகியல், பாம்பு அழகியல். ஸோ இங்க மேல பாத்தீங்கன்னா அருணகிரிநாதர். ஸோ அருணகிரிநாதரோட கதை தெரிஞ்சதுன்னா அவரோட இளம் வயசுல நிறைய ஆட்டங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறமா அவர் ஞானம் பெற்று அமைதியானார். அதுதான் காகத்தோட ஓமையா உருவாக்கப்படுத்திருக்கேன். இங்க ஔவையார் ஆத்திச்செடி. ஸோ இங்க முருகப்பெருமான் அந்த பிரபலமான கதை பழம் வேணுமான்னு கேட்பாருல. ஸோ அதை வந்து ஓமையா இங்க உருவாக்கப்பட்டிருக்க. பழம் கொட்டுற மாதிரி, தீப்பிடிச்சு பழம் கொட்டுற மாதிரி. இங்க ஈக்கு ஈதல் கொடுக்குறாருல, உதவி செய்யறாருல. அதுக்கு இங்க இந்த ஈக்கு இயற்கை காவடி ஆடுறாங்க. இது வந்து முற்றிலும் வந்து ஆன்மீக சார்ந்தது. ஒளி ஓசை மணி இது பின்னாடி பிரபஞ்சம், இந்த மயில் அழகியல், இந்த கண்ணு எல்லாமே பார்த்துக்கிட்டு இருக்கு. எவ்ரிதிங் இஸ் வாட்ச். அது மாதிரியான பொருட்கள். 350 GSM வாட்டர் கலர் பேப்பர் சார். ஸோ கோல்டு ப்ரெஸ்டு. ஸோ இது எல்லாமே டிசைன் பண்ணிட்டு வரையறதுக்கு முன்னாடி எல்லாமே டிசைன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வரைஞ்சது. வரையும்போது சில விஷயங்களை மெருகேற்றினது. ஆனால் பெரும்பாலான விஷயம் வந்து வரையறதுக்கு முன்னாடி டிசைன் பண்ணி இப்படிதான் இருக்கணும்னு சொல்லிட்டு ஸ்ட்ரக்சர் பண்ணி வரைஞ்சது.